Welcome to BVM online class. Today I am going to take class about Neptune, the goldest planet. Take your SS book. Take page number 165. First one, Neptune. Neptune is the 8th and the furthest planet from the sun. There are strong winds in this planet. It is named after the Roman god of sea. Neptune has 14 natural satellites, the largest being Triton because of its distance from the sun. Neptune is one of the coldest planets in the solar system. The striking blue and white feathers of Neptune help to distinguish it from Uranus. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நெப்டியூன் வந்து கோல்டஸ்ட் பிளானட் பிகாஸ் திஸ் லாஸ்ட் பிளானட் இதில் விண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது ப்ளூ கலரில் இருக்கும். ரோமன் உள்ள சீயோட காட் நேம் வச்சுருக்காங்க. இதில் 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. இதில் லார்ஜஸ்ட்டு ட்ரின்டான். நெப்டியூனுக்கும் யுரேனஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நெப்டியூனில் இருக்க ப்ளூ அண்ட் ஒயிட். ஒன் செகண்ட் ரிப்பீட். நெப்டியூனுக்கும் யுரேனஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நெப்டியூனில் இருக்கிற ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபீச்சர்ஸ். சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பிளானட்ஸ் அட் எ கிளான்ஸ்னு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு பிளானட்டோட ரெவல்யூஷன் பீரியட், எவ்வளோ சேட்டலைட் சன்னுக்கும் பர்டிகுலர் பிளானட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் தி dwarf planets are small celestial bodies found beyond the planet Neptune. They are extremely cold and dark. They are almost spherical in shape, but unlike planets, they can share their orbit with other dwarf planets. The 5 dwarf planets of the solar system are Pluto, Ceres, Eris and Haumea. Dwarf planetsனா என்னென்னா குறுங்கோள்கள். நெப்டியூனுக்கு தாண்டி இருக்கிறது தான் ட்வார்ஃப் பிளானட்ஸ். இது கோல்டாகவும் அண்ட் டார்க்காகவும் இருக்கும். இது வந்து அதோட ஆர்பிட்டை மாற்றத்தோட ஷேர் பண்ணும். 5 ட்வார்ஃப் பிளானட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளூட்டோ, சேரஸ், ஐரிஸ், மேக்மேக் அண்ட் ஹவுமியா. இதுதான் வந்து ட்வார்ஃப் பிளானட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? த பிளானட்ஸ் அட் எ கிளான்ஸ். See the picture. சன்னுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட் இருக்கிறது மெர்க்குரி, செகண்ட் வீனஸ், தேர்ட் எர்த், ஃபோர்த் மார்ஸ், ஃபிஃப்த் ஜூபிட்டர், சிக்ஸ்த் சாட்டர்ன், செவன்த் யுரேனஸ், எயித் ஒன் நெப்டியூன். ஃபஸ்ட் மெர்க்குரி 57.9, அதாவது மீன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன் மில்லியன் கிலோமீட்டர்ஸ். 57 and 9 மில்லியன் கிலோமீட்டர்ஸ், 88 டேஸ். ஓகேங்களா? அதாவது ரெவல்யூஷன் பீரியட் வந்து 88 டேஸ். 58.7 டேஸ் ரொட்டேஷன் பீரியட். சரிங்களா? மெர்க்குரியோட ரொட்டேஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 58.7 டேஸ். தென் நம்பர் ஆஃப் மூன்ஸ் 0 தான், இங்கே இல்லை. சரிங்களா? செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா Venus. The mean distance from the sun 108.2. Then revolution period பார்த்திங்கன்னா 224.7 days. Then 243 days வந்து ரொட்டேஷன் பீரியட். நம்பர் ஆஃப் மூன்ஸ் வந்து இங்கே 0 தான். சரிங்களா? வீனஸ்லேயும் நம்பர் ஆஃப் மூன்ஸ் வந்து 0 தான். தென் மெர்க்குரி ஃபஸ்ட்டோட நம்பர் ஆஃப் மூன்ஸுக்கும் 0 தான் இருக்குது. தென் எர்த், தேர்ட் ஒன் எர்த். த மீன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன் வந்து
149.6. then revolution period வந்து 365.3 days. then rotation period பார்த்தீங்கன்னா 23 hours 56 minutes 4 second. number of moons பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? then fourth Mars. mean distance from the sun வந்து பார்த்தீங்கன்னா 227.9. then 687 days வந்து revolution period. rotation period 24 hours 37 minutes. then number of moons வந்து இங்கே 2 இருக்குது. சரிங்களா? then fifth one Jupiter. mean distance from the sun வந்து 778.6. then revolution period பார்த்தீங்கன்னா 11.9 years. then rotation period பார்த்தீங்கன்னா 9 hours 51 minutes. then number of moons வந்து 67 இருக்குது. சரிங்களா? அதிகமாக நம்பர் ஆஃப் மூன்ஸ் எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரில் தான் இருக்குது. then sixth one Saturn. mean distance from the sun mean distance from the sun பார்த்தீங்கன்னா 1433.5. revolution period பார்த்தீங்கன்னா 29.5 years. then rotation period பார்த்தீங்கன்னா 10 hours 40 minutes. number of moons வந்து 62 இருக்குது. சரிங்களா? செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா யுரேனஸ். 2872.5. mean distance from the sun பார்த்தீங்கன்னா 2872.5. then revolution period பார்த்தீங்கன்னா 84 years. then rotation period பார்த்தீங்கன்னா 17 hours. then number of 17 hours 14 minutes. then number of moons பார்த்தீங்கன்னா 27. சரிங்களா? then eighth planet பார்த்தீங்கன்னா நெப்டியூன். mean distance from the sun பார்த்தீங்கன்னா 4495.1. then revolution period பார்த்தீங்கன்னா 164.8 years. then rotation period பார்த்தீங்கன்னா 16 hours 3 minutes. then number of moons வந்து பார்த்தீங்கன்னா 14. சரிங்களா? the planets இதுதான் வந்து the planets at a glance ஒரு இந்த பேஜில் நம்ம பார்த்துறோம். அதில் ஒவ்வொரு பிளானட்டோட ரெவல்யூஷன் பீரியட் எவ்வளோ சேட்டலைட்டுக்கும் சன்னுக்கும் பர்டிகுலர் பிளானட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? then the moon, earth satellite. Satellites are celestial objects which revolve around the planets. The moon is the earth's only satellite. It revolves around the earth once in every 27 days and 8 hours. It takes about the same time for it to complete one rotation around its axis. It has no atmosphere. The surface of the moon is characterized by craters created by the impact of meteors. The distance between the moon and the earth is about 384,400 kilometer. The size of the moon is one quarter of the earth. The moon is the only celestial body where humans have landed. அதாவது இந்த மூணில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எர்த்தோட சேட்டலைட் பிளானட், அதை சுற்றி இருக்கிறத சேட்டலைட். மூன் எர்த்தை சுற்றி 27 days 8 hours மூனில் அட்மாஸ்பியர் கிடையாது. இதில் அங்கங்கே கிரேட்டர்ஸ் தரை குழி பள்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எர்த்துக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர். மூணோட சைஸ் எர்த்தில் 1/4 பங்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மட்டும்தான் ஹியூமன்ஸ் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் ஆஸ்ட்ராய்ட்ஸ். Asteroids are small solid objects that move around the sun. They are found as a belt between Mars and Jupiter. They are too small to be called as planets. They are also known as planetoids or
மைனர் பிளானட்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னா மைனர் பிளானட்ஸ் ஆர் சிறுகோள்கள். இது சன்னை சுற்றி உள்ள சாலிட் ஆப்ஜெக்ட். மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு இடையில ஆஸ்ட்ராய்டாக இருக்குது. இது ரொம்ப ஸ்மாலட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ISRO launched India's first ever moon mission Chandrayaan 1 in 2018. அதாவது ISRO மூணுக்கு சந்திராயன் 1 2018 அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Did you understand? That's all students. Thank you for listening. Today homework, read this lesson.